ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு கேரளா ஸ்டைல் திருவாதிரை புழுக்கு ரெசிபி நான் எப்படி தயார் பண்ணுறேங்கிறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு அதன் செய்முறையை பார்க்கலாம். முதல்ல கிழங்கு வகைகளில் சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு, காவத்துன்னும் காய்ச்சல்னும் காய்ச்சக்கிழங்குன்னும் வள்ளிக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய பர்பிளியாம். நான் இதை முழு கிழங்காக காட்டியிருக்கேன். இதில் பாதி அளவு தான் எடுக்க போகிறேன். சேனக்கிழங்கு, இதையும் நான் முழுசாக காட்டியிருக்கேன். இதில் கொஞ்சம் அளவு தான் எடுக்க போகிறேன். ஒரு வாழைக்காய், கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் பயறு, இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம். புழுக்குக்கு அதிகம் காரம் தேவைப்படாது, அதனால் 5 வத்தல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது போக மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் தேவைப்படும். இப்போ செய்முறையை பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய கப்பக்கிழங்கோட தோலை நீக்கி நறுக்கி மண்ணு போக நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு நிறைய தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பும் போட்டு மூடி நல்லா வேக வைக்கணும். கப்பக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம தூர விட்டுடணும். அதனால் இதை எல்லா கிழங்கோடையும் சேர்த்து வேக வைக்க முடியாது, தனியாக தான் வேக வைக்கணும். அதனால் இதை குக்கரில் வேக வைக்கிறேன். இப்போது மீதி இருக்கிற கிழங்குகளில் இருந்து தேவையான அளவை எடுத்து தோலை நீக்கி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி தண்ணியில் போடுறேன். புழுக்குக்கு கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவாங்க. கிழங்குகளை எல்லாம் கட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். அழுக்கு போக 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன். அதில் இந்த நறுக்கின கிழங்குகளை எல்லாம் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வர்றதுக்குள்ளே நம்ம மீதி இருக்கிற காய்கறிகளை நறுக்கிக்கலாம். காய்கறிகளில் வாழைக்காய், அவரைக்காய், பயறு இது 3 எடுத்திருக்கேன். புழுக்க அவங்கவங்க வீட்டு வழக்கப்படி தயார் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தயார் பண்ணுவோமோ அதை தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் கிழங்கு வகைகளோட காஞ்ச பயிறு வகைகளான பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி பயிறு வகைகளையும் போட்டு தயார் பண்ணுவாங்க. திருவாதிரை குளிர்காலத்தில் வரதுனால கிழங்கு வகைகள் இந்த சீசனில் விதவிதமாக கிடைக்கும். அதனால் கிழங்கு வகைகளை அதிகமாக போட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் காய்கறிகளை நறுக்கி தயார் பண்ணுவாங்க. விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிழங்குகள் எல்லாம் பாதி வெந்தாச்சான்னு செக் பண்ணலாம். கிழங்கு வெந்தாச்சு. இப்போ இதோட மீதி இருக்கிற காய்கறிகளையும் போட்டு நல்லா கொதி வந்ததும் அடுப்பை மீடியமில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக விடணும். மரவள்ளி கிழங்குனும் மரச்சீனி கிழங்குனும் சொல்லக்கூடிய கப்பக்கிழங்கு கேரளாவோட ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு காலத்தில் ட்ரவாங்கூர் மகாராஜாவால் பிரசீலிருந்து கேரளாவுக்கு கொண்டு வந்தது தாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு தெரியல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. காய்கறிகள் வேகிறதுக்குள்ள அரைக்க வேண்டியதை எல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வத்தல் மிளகாய், ஜீரகம், துருவின தேங்காயை போட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி கரகரப்பாக அரைக்கணும். வத்தல் மிளகாய் நல்லா அரையவும் செய்யணும், ஆனால் நைஸாக அரையவும் கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ மூடியை திறந்து காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கான்ட்டு செக் பண்ணலாம். காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. வெந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை தனியாக எடுத்து வைக்கிறேன். தேவைப்படும் பொழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வெந்த கப்பக்கிழங்கை போட்டு கோர்ஸாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடணும். திருவாதிரைக்காக திருவாதிரை களி ரெசிபி வீடியோ, திருநெல்வேலி ஸ்பெஷல் தாளக குழம்பு வீடியோ எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கேரளாவோட ஸ்டேபிள் ஃபுட்டான கப்பை புழுங்கியது ரெசிபி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இதோட 1/3 கப் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிழங்கு வகைகள் எல்லாம் போட்டிருக்கு. தேங்காயும் அரைச்சி விட்டுருக்கிறதுனால சூடு ஆற ஆற இது திக்காகும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்த தண்ணியை இதோட விட்டு ஒரு கொதி விடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு காட்டுறேன்.
கேரளா ஸ்டைல் திருவாதிரை புழுக்கு எக்ஸலண்ட்டாக தயாராயாச்சு. இந்த ரெசிபியை தயார் பண்ணி எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.